வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எய்ட்ஸ் நோயினால் 13 உயிரிழப்புகள் பதிவு. 2 பாடசாலை மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மாணவர் ஒருவர் உயிரிழப்பு. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பொது மன்னிப்பை ரத்து செய்துள்ளது நீதிமன்றம். சென்னை மற்றும் கொழும்பிற்கிடையிலான விமான சேவைகள் ரத்து. ஆளுநர் தலைமையில் கிழக்கு மாகாணத்தின் 40 திணைக்களங்களில் மாற்றம். கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஊடகவியலாளர் தொடர்பில் விசாரணை. ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்த காதலர்கள் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. இலங்கையில் இவ்வாண்டுக்கான முதல் காலாண்டில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட புதிய HIV எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் 13 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. தேசிய HIV எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின்படி 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இலங்கையில் 207 HIV நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் பதிவான முறைப்பாடுகளில் 23 ஆண்களும் 5 பெண்களும் 15 முதல் 24 வயதிற்கு உட்பட்டவர்கள் எனவும் மீதமுள்ள முறைப்பாடுகள் 25 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டில் பதிவாகியுள்ள HIV நோயாளர்களின் ஆண் பெண் விகிதம் 7:1 காணப்படுகின்றது. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் 13 HIV எய்ட்ஸ் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இதற்கிடையே 2023ஆம் ஆண்டில் HIV எய்ட்ஸ் தொடர்பான 43 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் 2018ஆம் ஆண்டில் இருந்து குறிப்பிடத்தக்க அளவு HIV நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அவதானித்து வருவதாக வைத்தியர் வினோ தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு நோயாளிகள் அதிகரிப்பதற்கான காரணம் பரிசோதனை திறன் விரிவாக்கம், பாலியல் கல்வி மற்றும் ஆபத்தான பாலுறவு நடத்தை குறித்து மக்களிடையே உள்ள மோசமான அறிவு மற்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமையே எனவும் வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்கள் பட்டியலில் இருந்து கவிஞரும் ஆசிரியருமான அஹ்னாப் யசீமின் பெயரை நீக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுமார் 2 வருடங்கள் அவரின் பெயர் குறித்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்னவினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் அவரது பெயர் நீக்கப்பட்டுள்ளது. 2024 மே 25ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் 210 நபர்கள் மற்றும் 15 நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கமைய கடந்த வருடம் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்ட நபர்களின் பட்டியலில் அஹ்னாப் யசீம் உட்பட 91 பேரின் பெயர்களை நீக்க பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னவினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலில் 316 தனிநபர்கள் மற்றும் 15 அமைப்புகள் பெயரிடப்பட்டு அஹ்னாப் யசீமின் பெயர் முதன்முறையாக சேர்க்கப்பட்டிருந்தது. எக்காரணமும் கூறாது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்ட நபர்களின் பட்டியலில் அஹ்னாப் யசீமின் பெயரை சேர்த்தமையினால் தொழில் ஒன்றை கூட பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தனது வாழ்க்கையை கொண்டு நடத்திய அவர் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தார். 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நவரசம் என்ற கவிதை தொகுப்பின் ஊடாக அடிப்படைவாதத்தை போதனை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு 2020 மே 16 அன்று தனது வீட்டில் கைது செய்யப்பட்ட அஹ்னாப் யசீம் சர்வதேச மனித உரிமை குழுக்களின் ஆட்சேபனைகள் இருந்த போதிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 579 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்தும் நீதிமன்றத்தினால் அவர் குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்ட பின்னரும் பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர் என இலங்கை அரசாங்கத்தினால் பட்டியலிடப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரது பெயர் தற்போது நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொத்மலை கெரண்டி நீர்வீழ்ச்சியில் இருந்து கீழே குதித்து தமது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற காதலர்கள் 2 அப்பகுதி மக்களால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். புசல்லாவ புரோடக்ட் தோட்டத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய இளம் காதல் ஜோடியே தமது உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்துள்ளனர். நீர்வீழ்ச்சியில் இருந்து கீழே குதித்த குறித்த ஜோடி பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்டனர். காதலர்கள் 2க்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இருவரும் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட இளம் ஜோடியை புசல்லாவ பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர்கள் கம்பளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
ஹம்பாந்தோட்டை சிப்பிக்குளம பகுதியில் நேற்று மாலை பாடசாலை மாணவர் ஒருவர் மற்றொரு பாடசாலை மாணவரை தாக்கியதில் குறித்த மாணவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலுக்கு இலக்கான மாணவர் ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த போதே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை பெத்தேவெல்ல பகுதியில் வசிக்கும் 15 வயதுடைய பாடசாலை மாணவரே உயிரிழந்துள்ளார். ஹம்பாந்தோட்டை நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்கும் இவர் நேற்று மேலதிக வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சிப்பிக்குளம பகுதிக்கு சென்றிருந்தார். இதன்போது ஹம்பாந்தோட்டையில் உள்ள மற்றொரு பாடசாலையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மேலதிக வகுப்பிற்கு அருகில் சென்று குறித்த மாணவரை தாக்கியுள்ளார். 2 மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறே மோதலுக்கு காரணம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. மாணவனின் மரணம் தொடர்பில் 17 வயதுடைய பாடசாலை மாணவனை போலீசார் கைது செய்துள்ளதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை உயர் நீதிமன்றம் இரத்து செய்துள்ளது. ரோயல் பார்க் கொலை குற்றவாளியின் பொது மன்னிப்பே இவ்வாறு இரத்து செய்யப்பட்டுள்ளது. ரோயல் பார்க் கொலையாளி டொன் சமிந்த ஜூட் ஆந்தனி ஜெயமகவிற்கு ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பு தன்னிச்சையானது எனவும் சட்டத்தின் கீழ் செல்லுபடியற்றது எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு விதிகளை பின்பற்றாமைக்காக ரோயல் பார்க் கொலையாளிக்கு வழங்கப்பட்ட 2 ஜனாதிபதி பொது மன்னிப்புகளை நீக்குமாறு 3 நீதிபதிகள் அடங்கிய குழாம் உத்தரவிட்டுள்ளது. மைத்ரி மேற்படி பிரதிவாதிக்கு பொது மன்னிப்பை வழங்கிய போது மனுதாரரின் அடிப்படை உரிமைகளையும் பொது நம்பிக்கை கோட்பாட்டையும் மீறியுள்ளார் எனவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை ரோயல் பார்க் கொலை குற்றவாளிக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கிய சிறிசேனவின் தீர்மானத்தின் சட்டபூர்வமான தன்மையை எதிர்த்து பெண்கள் மற்றும் ஊடக கூட்டு அமைப்பு இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் இத்தீர்ப்பை கருத்தில் கொண்டு குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை அமுல்படுத்துவது தொடர்பில் சட்ட ரீதியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் உயர் நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. போதுமான பயணிகள் இல்லாமையினால் ஒரே நாளில் சென்னைக்கும் கொழும்பிற்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் 4 விமான சேவைகள் முழுமையாக இரத்து செய்யப்பட்டுள்ளன. கொழும்பில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலை 2:10 மணி மற்றும் 3:05 மணியளவில் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் சேவையில் ஈடுபடவிருந்தன. அதேபோன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து கொழும்பிற்கு அதிகாலை 3:10 மணிக்கும் மாலை 4:10 மணியளவிலும் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களும் சேவைகளில் ஈடுபடவிருந்தன. எனினும் குறித்த விமானங்களுக்கான போதிய பயணிகள் வருகையின்மையினால் இந்த 4 விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கோடை விடுமுறை முடிவடைந்துள்ளமையே இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் கணிசமான குறைவு ஏற்பட்டுள்ளமைக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் 5 அமைச்சுக்களின் கீழுள்ள 40 திணைக்களங்களில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாற்றியமைத்துள்ளார். புதிய வர்த்தமானி ஊடாக மாற்றியமைத்துள்ள ஆளுநர் செந்தில் தொண்டமான் அமைச்சுக்களுக்கான புதிய செயலாளர்களையும் நியமித்துள்ளார். ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பு ஆளுநரால் வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கடந்த ஒரு வருட காலத்தில் 8031 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 2695 வேலை திட்டங்கள் ஆளுநர் செந்தில் தொண்டமானால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வருடத்தில் வலுவான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு புதிய கட்டமைப்பினை உருவாக்குவதற்காக இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் 9 மாகாணங்கள் இருக்கும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமே இவ்வாறானதொரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி காணாமற் போயிருந்த சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஆங்குருவத்தோட்ட நோபட நியூ செட்டில் தோட்டத்தில் வசித்து வந்த பாடசாலை மாணவர் ஒருவர் அண்மையில் நிலவிய மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி காணாமற் போயிருந்தார். இந்நிலையில் ஆங்குருவத்தோட்ட போலீஸ் பிரதேசத்தில் உடுவர கிராம சேவகர் பிரிவில் 17 வயதுடைய பாடசாலை மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மாணவரின் சடலம் ஹொரணை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர் மற்றும் அதிபர்களுக்கான ஊதிய முரண்பாடு தொடர்பில் தீர்வு கிடைக்கப்பெறாவிடின் எதிர்வரும் 12 மற்றும் 26ஆம் திகதிகளில் தமது உரிமைகளுக்கான பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கவிற்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலினுக்கும் நிதி அமைச்சில் மேற்படி கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இதன்போது சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் இணக்கப்பாடுகள் எட்டப்படாததை அடுத்து எதிர்வரும் 12 மற்றும் 26ஆம் திகதிகளில் தமது உரிமைகளுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை அரசு ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிறுவர் நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராக பணியாற்றிய ஊடகவியலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மோதரை பகுதியில் நேற்று இவர் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மர்மமான முறையில் உயிரிழந்தவர் பிலியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த இந்துனில் ஜெயவர்தன என்ற ஊடகவியலாளர் என மோதரை போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 2 நாட்களுக்கு முன்னர் காணாமற் போனதுடன் இது தொடர்பில் பிலியந்தலை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் சடலம் மோதரை கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணம் உயிரிழந்த விதம் தொடர்பில் கண்டறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சடலம் மீதான பிரேத பரிசோதனையின் பின்னர் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படும் எனவும் மோதரை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஹிஜாப் அணிந்து பரீட்சைக்கு தோற்றியமையினால் பெறுபவர்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதை தவிர அவை இரத்து செய்யப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானினால் நேற்று நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். காபோத உயர்தர பரீட்சையின் போது காதுகளை மறைத்தவாறு ஹிஜாப் அணிந்து பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு பரீட்சைக்கு தோற்றும் போது சூட்சமமான முறையில் காதுக்குள் கருவிகளை வைத்திருக்க முடியும். இதன் காரணமாகவே பரீட்சையின் போது காதுகள் தென்படும் வகையில் உடைகளை அணியுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிஜாப் அணிந்து பரீட்சைக்கு தோற்றியமையினால் பெறுபேறு இரத்து செய்யப்பட மாட்டாது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்படும் எனவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிபர் சேவை பரீட்சைக்கு மேல் மாகாணத்தில் தோற்றிய 13 பேர் ஹிஜாப் அணிந்த வகையில் பரீட்சைக்கு தோற்றியதற்காக அவர்களின் பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்தார். ஹிஜாப் அணிந்த வகையில் தேசிய பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. பரீட்சார்த்தியின் காதுகள் தென்படும் வகையில் அவர் இருத்தல் வேண்டும் என பரீட்சை மத்திய நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டால் அதற்கு பரீட்சார்த்தி கட்டுப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் அவரை பரீட்சை மண்டபத்தில் இருந்து வெளியேற்ற முடியும். மேல் மாகாணத்தில் அதிபர் பரீட்சைக்கு தோற்றிய 13 பேர் ஹிஜாப் அணிந்த வண்ணம் பரீட்சைக்கு தோற்றியதாக குறித்த பரீட்சை நிலையத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டு பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவர்களின் பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் பெங்களூர் பென்னகரட்டா வீதி ஜனதா காலனியைச் சேர்ந்த பிரபு என்பவரும் லக்கம்மா என்பவரும் காதலித்து வந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் இடையில் சில நாட்களாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த 3 நாட்களாக அவர்களது வீட்டின் கதவு பூட்டப்பட்ட நிலையில் இருந்ததுடன் குறித்த பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசியது. சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அழுகிய நிலையில் கிடந்த இருவரது உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இவர்கள் 3 நாட்களுக்கு முன்பே விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் 2 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த மோதலில் 2 தரப்பினருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதுடன் அண்மையில் தமது ஆயுதங்களை போர் நடவடிக்கைகளுக்கு உக்ரைன் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அமெரிக்கா அறிவித்திருந்தது. இந்நிலையில் அண்மையில் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதுடன் அத்தாக்குதலுக்கு ஜெர்மனி நாட்டின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஜெர்மனியின் ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருப்பது ஆபத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி மேலைத்திய நாடுகளை நீண்ட தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களை வேறு சில நாடுகளுக்கு ரஷ்யா வழங்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் பேசியுள்ளார். உக்ரைன் ஜெர்மனியின் ஆயுதங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டை முன்வைத்த புட்டின் ஜெர்மனிக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அத்துடன் தமது நாட்டின் இறையாண்மைக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது நடைபெற்றால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தவும் தாம் தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.